Hi guys, good morning, good evening to everyone and welcome to the channel Ada 247 Tamil 2.0 here. So எல்லாருமே ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா kindly verify whether my audio video ரெண்டுமே clear-ஆ இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன confirmation மட்டும் கொடுங்க guys. Yes Saranya, a very special good evening to you here. Okay, so எல்லாருக்குமே ஆன்லைன்ல clear-ஆ இருக்கா இல்லையா? என்னோட audio video எல்லாமே clear-ஆ இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரிலேட்டடான சில ட்ரிக்ஸ் அண்ட் சில கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து செஷனை பார்க்குறாங்க பட் வந்து லைக் பண்ணாமல் விட்டுறாங்க. அண்ட் ஈவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மிஸ்ஸிங் செஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறது கூட இருக்குது. யாருக்குமே வந்து இந்த ஷேரிங் இது எல்லாமே வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்க மாதிரி ஐம் ஜஸ்ட் பிளேயிங் இட் ஓவர் ஹியர். ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் மறக்காமல் அவங்களையும் லைவ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, so let's start with our question right now here. நம்ம பார்க்க வேண்டியது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இந்த ரூட் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இட்ஸ் வெரி ஈஸி டு கோ ஃபார் த ஆன்சர்ஸ் ஹியர். கொஞ்சம் வெக்காபுலரி அண்ட் கொஞ்சம் ரூட் வேர்ட்ஸ் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் அ கொஷனை ரொம்ப ஈஸியாக ஆன்சர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி திங் இஸ் தட் அதிகபட்சம் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட ஒரு அரௌண்ட் வந்து 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் சொல்ல போனோம்னா நாட் லைக் 1 or 2 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பரை முடிஞ்ச வரைக்கும் அங்கே கொடுத்துருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சர்டைன் கொஷின். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்சியில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்டே அதுதான். ஆனால் இதே வந்து பேங்கிங் அஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ்லேருந்து கேட்பாங்களான்னு கேட்டால் நோ வே அட் ஆல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் வந்து ஒரு மாடல் தான், இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈவன் மேக்ஸாகவே இருக்கட்டும், மேக்ஸ் கொஷின் பேப்பராக இருக்கட்டும் சரி, ரீசனிங் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ் வேற வழியே கிடையாது, உங்கள் ப்ரீவியஸ் இயர்ல தான் கேட்டாகணும். ஏன்னா எவ்வளோ சுற்றி சுற்றி படித்தாலும் அந்த புக்குக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட் அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப வேர்த்ஃபுல்லானது. அதனால் எஸ்எஸ்சின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஐல் சஜஸ்ட் யூ முதல்ல நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணும்போதும் சரி அக்யூரசி லெவலும் ரொம்ப அதிகமாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கேட்ட சில கொஷின்ஸ் உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் த வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹியர். Okay guys, your first word is going to be a broad road bordered with trees. அதாவது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ரோடு அதை சுற்றி பார்டர் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி பார்டர் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீஸ் வச்சு பார்டர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா வாட் வில் பி த ரைட் வேர்ட்? இஸ் இட் ரெவென்யூ? ரெவென்யூ அப்படின்னா என்ன? மணி ஓரியன்ட் இல்லையா? அப்போ மணி ஓரியன்டாக இருந்தால் கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. ஸோ சியை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆன்சர் பண்ணும்போது எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமினேட் பண்ண தெரியலனா இட் வில் பி வெரி ஹார்ட் கைஸ். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எலிமினேஷன் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெவென்யூ கண்டிப்பாக வராது. ஃபெக்கேட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஃபேஸ் ரிலேட்டட். இந்த இடத்துக்கு ஃபேஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொல்கிற மெத்தடாலஜி வந்து கம்ப்ளீட் உங்களுடைய லைக் ரூட் வேர்ட் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபெக்கேட் வந்து ஃபேஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் ஒரு பில்டிங்கோட ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃபெக்கேட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் தே யூஸ் டு சே த வேர்ட் ஃபேஸ். ஃபேஸ் ரிலேட்டட்னா ஃப்ரண்ட், முன்னாடி என்ன தெரியுது அப்படிங்கிறது. இதுக்கும் இந்த வேர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த ரெண்டு வேர்டில் நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஐ ஹாவ் எகெயின் அ ரூட் வேர்ட் ஹியர். லெவார்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு அண்ட் டோயர் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் டோயர் அப்படிங்கிறது வந்து பெட்ரூம் ஓரியன்ட். பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விமெனோட ரூம், அதுவும் சொல்லணும்னா விமெனோட ப்ரைவேட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. விமென்ஸோட ப்ரைவேட் ரூமை பார்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹியர் அ ப்ராட் ரோடு பார்டர்டு, அந்த பார்டருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட் வந்து இந்த லெவார்ட் தான். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Okay, is that clear for everyone? Yes, Santosh Kumar, very good evening to you here.
கான்செப்ட் கிளியரா புரியுது இல்லையா? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா சி அண்ட் டி கண்டிப்பா வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப நெகட்டிவ் கண்டிப்பா அதுல மார்க் பண்றதுனால நமக்கு வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு வேர்ட்ஸையும் இப்போ மீனிங் தெரிஞ்சிடும். அதே வந்து ஸ்மால் பிரைவேட் ரூம், பிரைவேட் விமென்ஸ் ரூம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால ட்ரை டு ஃபாலோ தட் மெத்தட் ஆல்வேஸ் ஹியர். ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிவன் ஹியர்? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கு இல்லையா? You guys have any doubt or any queries? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா you can ask me. I'll give you the explanation here. So இது உங்களுடைய முதல் question. Coming with our second question, violation of something holy or sacred. ஹோலி ஆர் சாக்கெட், அதாவது என்னன்னா ஒரு கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரிலேட்டடா கொடுக்கறது. வயலேஷன் அப்படின்னா என்ன? இது வேணாம் அப்படின்னு புறக்கணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புறக்கணித்தல் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த வேர்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே யோகேஷ், தட்ஸ் கிரேட். ஸோ ஃபைன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்கிறீங்களா? பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆக மாட்டேங்கிறாங்க. எகெயின் ஐ எம் இன்வைட்டிங் யூ கைஸ் ஹியர். நீங்கள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செஷன் ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களோட ஒர்த்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஒர்த் வந்து காட் யாருமே லெசன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வருமே தவிர ஐ கான் கிவ் மோர் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்னோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா ஐ நீட் ஈக்குவல் இன்வால்மெண்ட் ஃப்ரம் யூ கைஸ் ஆல்சோ ஹியர். Okay, now let's go for this answer here. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா I have slander அப்படிங்கிற வார்த்தைய if you guys have டெய்லி ரெகுலரா வந்து நீங்க அந்த எடிட்டோரியல் செஷன் மார்னிங் நமக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை அந்த எடிட்டோரியல் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேர்டுக்கு உங்களால மீனிங்கை கொண்டு வந்திருக்க முடியும். அண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் நத்திங் பட் ஹியர் ஸ்லாண்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் வந்து டிஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நேம் அண்ட் ஃபேமை ஸ்பாயில் பண்றது, அதுதான் ஸ்லாண்டர். டிஃபேமிங் அ பர்சன், ஸ்லாண்டர் அவங்களோட நேமை ஸ்பாயில் பண்றது. இங்க கொடுத்துருக்காது வயலேஷன் ஆஃப் ஹோலி திங்ஸை வயலேட் பண்றது. அப்போ இது கண்டிப்பா வராது. நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்ல சக்ரிலேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு மட்டும்தான் ஹாலி ரிலேட்டட் வேர்ட். ரிமைனிங் எந்த வேர்டுமே ஹாலி ரிலேட்டட் கிடையாது. ஸோ கண்டிப்பா சியை தவிர வேற எதுவுமே ஆன்சரா வர சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஈவன் ஐம் நாட் சேயிங் த மீனிங், எந்த மீனிங்குமே நான் சொல்லவே கிடையாது. மீனிங் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல சாக்ரிலேஜ் அப்படிங்கிற வேர்ட் அண்ட் ஸ்லாட்டர் இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான். ஸ்லாட்டர் அப்படின்னா என்னன்னா கில்லிங், அந்த ஆடு மாடுகள் இது எல்லாம் வந்து பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தே வில் யூஸ் அ வேர்ட் ஸ்லாட்டர். அதை விட்டா சாக்ரிலேஜ், இது தவிர ஹோலி ரிலேட்டட் வேர்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பா சியை தவிர வேற ஆன்சர் இதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. லெட் மீ கோ ஃபார் ஆன்சரும் சொல்லிடுறேன். ப்ரொஃபானிட்டி அப்படிங்கிற வேர்ட், ப்ரொஃபானிட்டிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓத் எடுக்கிறது. ஓகே, ஒரு ப்ராமிஸ் பண்றது, அதுதான் ப்ரொஃபானிட்டி. செடிஷன் அப்படின்றது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி, அதாவது லைக் வாட் வி கேன் சே ஒருத்தவங்களை செடியூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேச்சால மயக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேச்சு திறமையால ஒருத்தங்களை ஆக்கிரமித்தல் சொல்ல போனோம்னா எஸ்பெஷலி பை ஸ்பீச் ஓரியன்டா அவங்களோட ரிபலை வந்து காமிக்கிறது, ஒரு எஜிடேஷன் மாதிரி காமிக்கிறது, அதுதான் செடேஷனுங்கிற வேர்டோட மீனிங். ஸோ நான் சொன்ன மாதிரியே தெரியுதா, சாக்ரிலேஜுங்கிற வேர்டை தவிர வேற எந்த வேர்டுமே ஹோலி ரிலேட்டட் கிடையாது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் தட் கிளியர் கைஸ்? செகண்ட் கொஸ்டின் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? டு கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் queries with this? யாருக்காவது ஏதாவது queries இருக்கா? No, you don't have any query. Okay. Fine, let me start with the next one here. இன்னைக்கு MTS ஓட முக்கியமான செஷன் நமக்கு போயிட்டு இருக்கு. MTS செஷன் மிஸ் பண்ணிராதீங்க. Always try to join the session. Okay, moving on with our third question. அடுத்த question என்னன்னு பார்க்கலாமா?
Coming with our next question. Third question, a sly look that is lustful அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? Sly that is lustful அப்படிங்கிற வேர்டோட exact meaning என்ன அப்படின்னு பார்க்கலாம். Proceed ma'am. Okay fine. Sure. Okay fine. Let me continue with the session then. A sly look that is lust. Lust அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lust it means it is nothing but here like ஒரு விதமான வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வந்து ஒரு ராங் டிசையர் அப்படின்னு சொல்றது, ரொம்ப lust ஒரு ராங் திங்கிங் ஆர் ராங் டிசையர், ராங் ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே lust oriented words தான். So according to that here we have to think it as like look that is lustful அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எல்லாமே புது வேர்ட்ஸ் தான். அதனால ஒவ்வொரு வேர்டுக்குமே நம்ம கண்டிப்பா மீனிங் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமேங்க. So here when we are just moving with this conditions here, what's the meaning of the word here? இங்க வந்து unpleasant way, wrong desire அப்படின்னு சொல்லலாம், or unpleasant அப்படின்னு சொல்லலாம். It's completely wrong thinking அப்படின்னு சொல்றதை தான் they are saying it here. அதுக்கு littoral, lit அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, lit oral அப்படின்னு சொல்றதை விட we can say like litter, litter அப்படின்னு சொல்லுவாங்க. litter அப்படின்னா என்னன்னா complete waste, ஒரு குப்பை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அந்த littoral அப்படிங்கிறது அந்த குப்பை தொட்டி, குப்பையை பேஸ் பண்ணி சொல்றது. That's what they used to say here. So especially வந்து பாத்தீங்க அப்படின்னா littoral அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகபட்சம் நம்ம litter அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸாக்ட்லா அதை நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க கொடுத்திருக்காது littoral, இது வந்து litter உடைய இன்னொரு ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கனால இது சீ சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வியூ அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு வியூன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. that word will be called littoral. ஆனா இது கிடையாது. lustful thinking அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த lustful thought, lustful thinking அப்படிங்கிற வேர்டுக்கு one and only answer is leer. Leer is the right answer for the third question. That's great Rahul, which is the right answer here. ராகுல் சந்திரன், ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை செஷன்ல நான் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். Is it so or not? After a long time am I meeting you? Okay, that's great here. Now coming with our fourth one. ஃபோர்த் கொஸ்டின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சஜஷன் இருக்கு. சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான ப்ரைம் டெஸ்ட் பேக் உங்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேக்கில் அரௌண்ட் 100+ டெஸ்ட் இருக்கு. அதில் 50 வந்து கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்க போகிறாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் 24 months வேலிடிட்டி. See here, it is not for 1 year, 2 இயர்ஸ்க்கான வேலிடிட்டியோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, தமிழ்நாடு போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் உங்களுக்காகவே they guys are giving you a test pack here. என்னோட ரேட் வந்து 1699. ஆனால் என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get the offer of 467. அவ்வளோதான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 467 தான். 24 months வேலிடிட்டிக்கு வெறும் 467 ரூபாயில இந்த பேக் கிடைக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாதீங்க, பை பண்ணிக்கோங்க. பை பண்றதுக்கு என்னோட கோட் Y205 மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. Yes Sharath, hi to you here. Okay, Y205ங்கிற கோடை மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Okay guys, is that clear? என்பிஎஸ்சி யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கீங்களா? இஃப் கேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த பேக் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் தான், ரொம்ப மேக்ஸிமம். இது நீங்கள் லேப்பில் தான் அப்ளை அட்டன் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது, மொபைலில் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். பட் டெஸ்ட் பேக்கை வாங்கினா மட்டும்தான் அதையும் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ டைமில் எப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, ரிவைஸ் பண்ண எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த பஸ் ட்ராவல் பண்ணும்போதோ இந்த ட்ராவலிங் டைமிங்கில் கூட இந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். தட் வில் பி வர்த் ஹியர். கமிங் வித் அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபியர் ஆஃப் வாட்டர். What will be the right answer here? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சீரியஸ்லி ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர். ஃபியர் அப்படிங்கிறதுக்கு we have a root word. இதனோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோபியா. ஃபோபியா இஸ் த ரூட் ஆஃப் திஸ் வேர்ட் ஹியர். அதுக்கப்புறம் வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறதுக்கு we have the root here which is hydro. That's exactly right Santosh. That's a great answer here. Rahul, yes, Rahul also have given the right answer. So water அப்படினா hydro. அப்ப இது ரெண்டுத்தையும் join பண்ணா fear of water, which is nothing but hydrophobia. அதே மாதிரி claustrophobia அப்படினா என்ன? claustro அப்படிங்கிற வேர்டு எங்க யூஸ் பண்ணுவாங்க? phobia-னா fear அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், right? claustrophobia அப்படிங்கிற வேர்டுக்கு what will be the right answer? claustro அப்படினா என்னன்னா ஒரு small place அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஒரு ஸ்மால் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு கன்ஃபைன்டு பிளேஸ், ஒரு அடைச்சு வச்ச மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பயம் வரும். அந்த ஒரு மாதிரி ஒரு பதட்டம், ஒரு ஃபியர்னஸ் வரும். அந்த ஸ்மால் பிளேஸ் சின்னதா இருக்கக்கூடிய இடத்தினால பார்த்து பயம் வர்றது கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஓகே. இன்சொமேனியா, சோம்னா, இதுக்கு அடுத்த ரூட் வேர்ட் நம்மளோட இது சோம்னா. சோம்னா அப்படின்னா என்னன்னா ஸ்லீப் அப்படிங்கிற வேர்ட். இன்சோம்னியா அப்படின்னா என்னன்னா ஸ்லீப்லெஸ், தூக்கமின்மை அப்படிங்கிறது. ஸோ சி ஆல்சோ வி நோ த மீனிங். அப்செஷன் அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்களுடைய ஏளன பேச்சு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏளன பேச்சு அப்படிங்கிறத தான் they used to say by the word obsession. ஓகே. அப்செஷன் இஸ் நதிங் பட் ஒருத்தவங்களோட மைண்டை வந்து தப்பான யோசனைகளை வச்சு யோசிக்க வைக்கிறது, திங்க் பண்ண வைக்கிறது அப்செஷன். Coming with fifth question. Concluding part of a literary work. What is the right answer for this one here? Concluding part of a literary work. ஒரு லிட்ரரி ஒர்க்கோட கன்க்ளூடிங் பார்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து லிட்ரரி பார்ட்டோட கன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. Yes, guys, is it option B? Yes, right here. Yokesh, Saranya again have given me option B as your answer. But I'm sorry, guys. Bibliography கொடுத்திருக்காங்க இல்லையா, கிராஃபி அப்படின்னா ஒர்க், பட் பிபில் அப்படின்னு சொல்லியிருக்காது. பிபிலியோங்கிற வேர்டு வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு புக், புக்கோட கம்பைலேஷன், புக்கோட கம்ப்ளீட் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லும் போது தான் தேல் கோ ஃபார் பிபிலியோ. ஆனால் இங்கே கொடுத்துருக்காது வெறும் கன்க்ளூடிங், அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய பார்ட், புக்கோட எண்ட் கடைசி பார்ட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க, அதுதான் கன்க்ளூடிங் பார்ட்னு சொல்றது. ஓகே. ஸோ அக்கார்டிங் டு இட் ஹியர், இங்க எபிசோட் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு புக் லைன் பை லைனா போயிட்டே இருக்காது, அப்போ இது கிடையாது, இதுவும் வராது. சொலிலோக்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொலிலோ அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இட் வாஸ் லைக் சோலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ சோலோங்கிற ஃபார்மேட்டுக்கு கண்டிப்பா இங்க ஆன்சர் வராது, விச் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், ஒருத்தவங்க பேசுறதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு மோனோலாக் ஸ்பீச். தனி ஒரு மனுஷனா எல்லாத்தையுமே பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மோனோலாக். ஸோ அதான் சொன்னேன், சோலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோலோ அப்படின்னா மீனிங் என்ன, சிங்கிள் அப்படின்னு சொல்றது, தட் இஸ் வாட் மோனோ. இதெல்லாம் ஒரே மீனிங். ஸோ கண்டிப்பா சியும் வராது. ஒன்லி ஆன்சர் இஸ் எப்பி. எப்பிங்கிற வேர்டோட மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர், அவுட்டர்னு சொல்லுவாங்க, ஆர் சம்டைம் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். That's great. Yes, I think so. Saranya Shanmugham have given the right answer and Ragul Sumati have given the perfect answer for this question here. Guys, question number போட்டிங்கன்னா little bit easier இருக்கும் answers predict பண்றதுக்கு. Okay? Coming with our sixth question. One who is beyond reform. Reformக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லும்போது what will be the right answer? One who is beyond reform அப்படின்னா what is the right answer for this one here? Yes, what's the right answer? Is it option A, sixth one A, one who's beyond reform is optimistic? Optimisticங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்ஸ். ஆப்டமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கம்ப்ளீட் பாசிட்டிவ் சென்ஸ் ஓரியன்டட் ஸ்டேட்மெண்ட். அப்போ எப்படி ஆப்டமிஸ்டிக் உங்களுக்கு இதுக்கு ஆன்சரா வரும்னு நினைக்கிறீங்க? Yes guys, optimistic will not be the right answer for this one here. கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் இது கிடையாது. One who is beyond reform அப்படின்னா என்னன்னா யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றது. Indefatigable, இதனால நோட் பண்ணுங்க. In plus D plus fatigue. Fatigue அப்படின்னா என்ன?
plus able அப்படிங்கிறது இதனோட ரூட் வேர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டமிஸ்டிக் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? ஸோ அதே மாதிரி லைக் பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொன்னோம்னா that will be indicating it is your negative sense. ஸோ இது நெகட்டிவை இண்டிகேட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் கிடையாது. இன்டிஃபேட்டிக், ஃபேட்டிக் அப்படின்னா என்ன, which means very very less, அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லெஸ்னஸ் அல்லது லைக் ஃபீலிங் வெரி டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் ஃபேட்டிக் அப்படிங்கிற வேர்ட். ஸோ கண்டிப்பாக அப்போ அதுவும் ஆன்சராக நமக்கு வராது. ஸோ we can eliminate that option also here. Is that so or not? Shall we can eliminate or not here? Fatigue அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு கிளியரா புரியுது இல்லையா? ரொம்பவும் டயர்ட்னஸ், லேக் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லேக் ஆஃப் எனர்ஜி, இந்த இடத்துல எனர்ஜியை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அப்போ அதுவும் வராது. நோட்டோரியஸ் ஆல்சோ இஸ் நாட் தேர். இன்காரிகபிள் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது என்னன்னா விச் கேன் நாட் பி கரெக்டட், அவங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இன்காரிகபிள் இட் மீன்ஸ் நாட் கேன் பி சேஞ்ச்டு, அவங்கள சேஞ்ச் பண்ணவும் முடியாது, அவங்கள மாற்றணும்னு நினைச்சாலும் it is not possible. Which cannot be corrected, அவங்க தான் வந்து which can't be corrected. ஓகே, அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் beyond the reform. So B is the right answer for the 6th question here. Coming with 7th one, signs of diseases. What will be the right answer for signs of diseases? Yes, what's the right answer guys? Signs of diseases க்கு கரெக்டான வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். Which is the perfect word for signs of diseases? Clear. Okay, fine Sumati, that's great enough here. Rahul have given me option B as your answer, signs of diseases now. Okay, fine. Virology அப்படிங்கிறது virus, right? Already we know. Logy அப்படின்னா வந்து it is study, அது வந்து study. அதே மாதிரி we have psycho. Psycho அப்படின்னா என்னன்னா mind related. So mind சம்பந்தமாக படிக்கிறது we used to go for psychology here. So அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்து pathology. patho மட்டும்தான். pathogens அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேத்தோஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா டிசீஸ்க்கு தேவை, டிசீஸ்க்கு எப்படி டிசீசஸ்லாம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான லைக் அந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்தையும் தான் பேத்தோன்னு சொல்லுவாங்க. ஸோ பேத்தோஸ், பேத்தோலஜி, ஈவன் நம்ம கையில் வந்து ஒரு சின்ன சின்ன கரும்புலிகள்லாம் வந்துச்சுன்னா பேச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த பேத்தோஸ் அப்படிங்கிறது. ஸோ அக்கார்டிங் டு வட் பேத்தோலஜி இஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். அண்ட் வி ஹேவ் ஃபிலாலஜி. ஃபிலாலஜி அப்படிங்கிற வேர்டுக்கு வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? Philology. Philology is a study of what here? Philology அப்படிங்கிறது is nothing but study of like a text அல்லது written format. இந்த பழங்காலத்து புக்குகள் இதெல்லாம் படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து oral and written records here. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது philology அப்படின்னு சொல்லுவாங்க. That's the right answer. Coming with 8th question. So 8th one again. I think so. நீங்க எல்லாரும் SSC ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா RRBக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். If you guys are preparing for RRB NTPC உடைய மாடல் டெஸ்ட் பேப்பர், நம்மளோட மெமரி பேஸ்டு பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெமரி பேஸ்டு பேப்பர் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாம்ல கேட்ட அதே கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரா உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவும் 20 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 டெஸ்ட்டும் 669 rupees. ஆனால் என்னோட கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you will be getting only around 187, not more than that here. ஓகே, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஃபார் இட், இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கறதுனால தான் நமக்கு டெஸ்ட்டோட முக்கியத்துவம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறதுனால புதுசாக 4 வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட சில வேர்ட்ஸை உங்களால் மெமரைஸ் பண்ண முடியும். அந்த மெமரியை வச்சு அடுத்த டெஸ்ட்டோ நீங்கள் ஏதாவது எழுதும் போது இந்த வேர்ட், எஸ் இந்த வேர்ட் வந்து இதனோட மீனிங் தான் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதை படிச்சதை வச்சு இந்த ஆன்சர் வராது, நமக்கு எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ புதுசாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதனால புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ படித்தாலும் அந்த படித்த விஷயங்களை கரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட்டை தான் மாடல் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் எதுன்னு கேட்டால் அக்கார்டிங் டு மீ ஐ வில் சஜஸ்ட் யூ டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான். அதனால் எவ்வளோ டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல,
மறக்காம ரெகுலரா பிராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, let's move on with 8th question here. So again I'm saying it, SSC க்கும் நிறைய டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SSC-லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டெஸ்ட்லாம் நிறைய இருக்கு. கம்ப்ளீட் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. பை பண்ணி அதில் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் இல்லை, மேக்ஸ்க்கு தேவையான கொஷின், ரீசனிங் கொஷின்ஸ், எல்லா கொஷினுமே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அலோன் இயர். டெஸ்ட் சீரீஸை ஃபுல்லாக அதுலேயும் மெகா இருக்கும். SSC டெஸ்ட் சீரீஸை பை பண்ணிக்கோங்க. அதுக்கும் என்னோட கோட் Y205. இது எங்க மேம் போய் பை பண்றது அப்படின்லாம் தேட வேணாம். ஜஸ்ட் கோ டு ada247.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுல டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. டெஸ்ட் சீரீஸ்ல எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட SSC ரிலேட்டட் மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் கரெக்டாக கெட் பண்ணும். நமக்கு தேவையானதை நம்ம தான் தேடணும். ஆஃபருக்கு வேணா என்னோட கோட் யூஸ் பண்ணிக்கோங்க Y205. ஈவன் டெஸ்ட் சீரீஸ் பை பண்றதா இருந்தால் இன்னொரு கோட் Y205 எஸ் ஸ்மால் எஸ் போட்டுக்கோங்க. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கனாலும் யூ வில் கெட் த மேக்ஸிமம் ஆஃபர் ஹியர். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இட். உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொஷின் எங்கே போய் கேட்குறது அப்படின்லாம் பார்க்காதீங்க. கொஷின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கம்பைல் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின், இந்த வருஷம் வரக்கூடிய கொஷின், எக்ஸ்பெக்டட் எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால டெஸ்ட்டை முதல்ல அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, 8th one, what's the answer guys? Everyone have given the answer as spy. I'm sorry, it is not answer spy. Spy is not the right answer. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? எக்ஸாக்ட்லி, ஸ்பை அப்படிங்கிறவங்கள வந்து எஸ் சீக்ரெட் தான், தட்ஸ் ட்ரூ ஹியர். ஆனால் சீக்ரெட்டாக கண்காணிக்கிறது, விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விஜிலன்ஸ், அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸ்பை அப்படிங்கிறது அப்சர்வன்ஸில் இருக்கிறவங்கள தான் ஸ்பைன்னு சொல்லுவாங்க. டிடெக்டிவ் வந்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது, அப்போ டிடெக்டிவும் வராது. ஈவ்ஸ் ட்ராப்பர் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஈவ்ஸ் ட்ராப்பர் தான் கேட்கறது. இந்த லிசனிங் அப்படிங்கிற வேர்டுக்கு மட்டும் சொல்றது. லிசனிங் அப்படிங்கிறதுக்கு ஈவ்ஸ் ட்ராப்பர். டோன்ட் ஈவ் ட்ராப் மை ஐடியா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோட இதை நீ ஒட்டு கேட்காத அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒட்டு கேட்காதன்னு சொல்றது. ஒட்டு கேட்பதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் டி. டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 8th questionக்கு டி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் question here. Coming with 9th one, one who believes in no government. One who believes in no government and therefore incites disorder in a state. யாருக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இங்க மொனார்கஸ்ட், அனார்கஸ்ட், ஆட்டோகிராட், நக்சலைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல கவர்மெண்ட் ஆர் நாட் நெசசரி அப்படின்னு சொல்றவங்க. மோனோனா சிங்கிள், ஆட்டோகிராட் அப்படின்னாலும் சிங்கிள், இதுவும் வந்து சிங்கிள், இதுவும் சிங்கிள். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது நோ. நோங்கிற வேர்டுக்கு an, archist, an, arc, archist அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. and அப்படின்னா என்ன, நெகட்டிவ் சென்ஸ். so B is the right answer for this particular question here. okay, so B is the perfect answer for this one. so 9th one உடைய ஒரே ஒரு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. B is the perfect one. fine guys, is that clear? எல்லாருக்குமே கிளியரா கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கு இல்லையா? I hope so. Everyone will be very clear for this one here. Coming with the last and final question of your today's session. So as I said, Railway Group D கான Maths and Reasoning கான தமிழ் discussion classes உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் complete revision. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா February 23rd from 6 AM to 8 AM. early morning session ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் எல்லாரும் RRB ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் you guys can go for it here. அது மட்டும் இல்லை, TNPSA-க்கான லேப் அசிஸ்டண்ட்டுக்கு the guys have started. நீங்கள் வந்து லேப் அசிஸ்டன்ட் வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட் லைவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. March 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது from 5 PM to 7 PM. Okay guys, don't miss any of the session. உங்களுக்காக நிறைய different examinationsக்கும் different type of questionsum உங்களுக்கு கொடுக்க போறாங்க. If you guys are willing, join it and use my code Y205. மறந்துடாதீங்க, இந்த கோட் யூஸ் பண்ணா மட்டும்தான் around 72% ஆஃபர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பேங்க்ல ஆஃபர் வேற ஆஃபர் கோட்லாம் யூஸ் பண்ணா around 70%, sometimes 65 இந்த மாதிரி ரெடியூஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃபர் வேணும்னா எங்களோட ஃபேக்கல்டி கோட் யூஸ் பண்ணிக்கோங்க Y205. Okay, the last and final question of your today's session, what will be the answer? A mild or indirect expression substituted for an offensive or harsh one. ரொம்ப மைல்டா இன்டைரக்டா எக்ஸ்பிரஷன் காமிக்கக்கூடிய
what is the right answer அப்படின்னு பார்த்தீங்கன்னா true. Truism அப்படின்னா என்ன? True. Favorite. Right? We can say like favorite. இங்க கொடுத்திருக்கிறது offensive. அதுவும் indirect expression. அதுவும் mild. So true favorite கண்டிப்பா வராது. Altruism அப்படின்ற word கொடுத்திருக்காங்க. Right? இங்க கொடுத்திருக்கிறது alt. Alt அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் வெரி ஈஸி. அல்ட்ருவிசம் அப்படின்னா என்னன்னா செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றது அல்லது செல்ஃபிஷ்னஸ், சிம்பிளா சொல்லணும்னா செல்ஃபிஷ்னஸ் தான். ஸோ இங்க செல்ஃபும் கிடையாது. ஸோ எஃபிமிசம் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஹியர். ஓகே, 10th one, option A is the perfect answer for this question. Is that clear? All 10 questions are very clear for everyone. இந்த 10 questionுமே வந்து உங்களோட previous year question and the most important question also here. மறக்காம இந்த question எல்லாம் revise பண்ணிக்கோங்க. இதே மாதிரி we guys are going to have your marathon session also only for one word substitution. So one word substitution marathon session எல்லாரும் மறக்காம attend பண்ணுங்க. You will be able to get more number of questions in that also here. Okay. Thank you guys. Bye bye. Meet you in the next session. So மறக்காம ஒரு சின்ன like, do share the video and please கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு queries இருந்துச்சுன்னா. Thank you guys.